இப்போது அவங்க வந்து ஒரு ஃப்ளாட் எடுத்துகிட்டு வராங்க, எங்களுக்கு வந்து இங்கே வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் எடுத்தோமா அது வீடு கட்டி கொடுத்தோமா, நம்ம 10 ரூபா எடுத்துக்கிட்டோமா போனோமா அப்படின்னு நாங்கள் பண்ண மாட்டோம். அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி நாங்கள் செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அது என்ன பேரில் இருக்குது, யார் பேரில் இருக்குது, அது டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா, பக்கத்தில் இடம் எதனா மிஸ் ஆகிருக்கா, நாங்கள் அளந்து எங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் மட்டும்தான் அதை மார்க்கிங்கே பண்ணுவோம். சப்போஸ் அதில் எதனா ப்ராப்ளம் இருக்குது, பட்டா அந்த மாதிரி எதனா வாங்கலாம் கூட நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபினிஷ் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அதில் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் அந்த இடத்துல இருந்தால் கூட நாங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். வேலை முடிச்சுட்டு சாவி கொடுத்துட்டு அதோட போய்ட்டுறதில்ல, நாங்கள் இருந்து அதை நாங்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுத்து தான் போவோம். எப்போ வேணாலும் கூப்பிட்டாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அது வந்து கனவு. ஸோ நம்மளோட கனவை வந்து நம்ம நினைவாக்கணும்னா நம்ம யாருக்கிட்ட கொடுக்குறோன்றதை முதல்ல பார்க்கணும். அது அந்த பில்டர் கரெக்டான்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறோம், நம்ம வீடு கட்டுறோன்னா அந்த வீடு வந்து கரெக்டான ஆள்கிட்ட கொடுக்குறோமான்றதை பார்க்கணும். அப்படி நீங்கள் என்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லலை, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கொடுங்க, அந்த வீடு கரெக்டான முறையில் நகருதான்றதை பார்க்கணும். ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் அந்த வீடு சொன்ன மாதிரி நம்ம போயிட்டுருக்கா, நமக்கு பிடிச்ச மாதிரி போகுதான்றதையும் நம்ம பார்க்கணும். இல்லை அப்படி எதனா அவங்களுக்கு போகலை, அதில் ஏதோ சின்ன டவுட் இருக்குன்னா என்னை எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களுக்கான நான் சின்ன சின்ன ஆலோசனையை நான் கொடுப்பேன்.